ஓகே. புதிய நபர்களை இன்ட்ரோடியூஸ் பண்றது தான் நம்மளுடைய கடமையா இருக்கணும். அப்ப என்ன பண்றோம்? 20% 80%. இந்த 20, 80ல 100% பகிர்வு இருக்கு. 100% நிச்சயமா 100% பகிர்வு இருக்கா? அப்படின்னு கேட்டா, எக்ஸாக்ட்டா சொல்லணும் அப்படின்னா, 100% என்பது 98 பிளஸ் 2 இப்படிதான் பகிருது. சரிங்களா? இந்த 98 பிளஸ் 2 இருக்கு இல்லைங்களா? இதுல 98% நம்மளுடைய கம்யூனிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்குமே போகும். யாரெல்லாம் வாலெட்ட பெர்மனன்ட்டா ஆக்டிவ் டோனரா எடுத்திருக்காங்களோ, அவங்களுக்கு போகும். இந்த 2% இருக்கு இல்லைங்களா? இந்த 2% என்னன்னா, ஒரே ஒரு ஐடி அதனுடைய பயணம் ஒரு ஸ்பேஸ் 5 வரைக்கும் இருக்கக்கூடிய பயணத்துல இந்த ஒரு ஐடி மறுபிறப்பு நிலைகளை எடுக்கும். 3900 ஐடிகளாக அது உருமாற்றும். அதாவது ஒரு எந்திரன் சிட்டி ரோபோட் வந்து எப்படி தன்னைத்தானே புது ஐ அ இதா பெருக்கிக்குதோ, அதே மாதிரி ஒரு வாலெட் என்பது தன்னைத்தானே புது புது ரீஎன்ட்ரி வழியாக 3900 பெருக்கிக் கொள்ளும். இந்த 3900 பெருக்கிக் கொள்ளும்போது என்ன நடக்குதுன்னா, பிளாக் செயின்ல டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது. ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லயும் கேஸ் ஃபீ என்பது ஒண்ணு இருக்கு. நம்மளுடைய கிரிப்டோ சமூகம் இந்த கேஸ் ஃபீ அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு பிளாக் செயினுக்கும் இந்த கேஸ் ஃபீ இருக்குது. நம்மளுடைய பிளாக் செயின் என்ன? பாலிகான் பிளாக் செயின் இல்லையா? இந்த பாலிகான் பிளாக் செயின்ல கேஸ் ஃபீயா நம்ம பயன்படுத்தக்கூடிய காயின், நம்முடைய ஓன் காயின் எது? பிஓஎல் காயின். இப்ப இந்த பிஓஎல் காயினுக்காக 2% என்பது நம்முடைய டிரான்சாக்ஷன்ல பகிரப்படும் இல்லையா? இந்த ஒரே ஒரு ஐடிக்கு தான் நம்ம கேஸ் ஃபீ குடுத்திருப்போம். இந்த 3900 ஐடிக்கும் எங்க இருந்து எடுத்துக்குதுன்னா, இந்த 2% பகிர்வுல இருந்து தான் இந்த சிஸ்டம் டிரான்சாக்ஷன் ஃபீ ஆகிய கேஸ் ஃபீய எடுத்துக்குது. அதனால நமக்கு வரக்கூடிய தொகை 100% பகிர்வு தான். ஆனால் அதுல எக்ஸாக்ட்டா நமக்கு கைக்கு வர்றது வந்து பாத்தீங்கன்னா 98%. இந்த 2% கேஸ் ஃபீக்காக பயன்படுத்தப்படுது. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதாவது ஒருத்தர இன்ட்ரோடியூஸ் பண்ணா எவ்வளவு கிடைக்குதுன்னு சொன்னோம்? $10 கிடைக்குதுன்னு சொன்னோமா? எக்ஸாக்ட்டா இந்த 98% என்பது $9.8 கிடைக்கும். இது நெறைய பேருக்கு தெரியாது. இப்போ புதிய நபர்களாக இருந்தா நீங்க கிளியரா புரிஞ்சுக்கலாம். சோ இது எப்படி வந்து நடத்துறவங்களுக்கு ஒண்ணுமே பெனிஃபிட் இல்லாம எப்படி நடத்த முடியும்? அப்படின்லாம் கேள்வி வந்தது. சோ என்னன்னா, இங்க நடத்தக்கூடியவங்க நாம யாருமே மனிதர்கள் கிடையாது. நம்மளுக்கு இந்த பிளாக் செயின் ஆட்டோ சிஸ்டமா இருக்கிறதுனால அந்த சிஸ்டம் 2%. இந்த 2%ங்கிறது சொற்ப தொகை தான். ஆனா, சிறு துளி பெருவெள்ளம் இல்லைங்களா? அப்ப அந்த சிறு துளியா நமக்கு வந்து ஒரே ஒரு ஆளு, ஒரே ஒரு ஐடி 3900 மாறுது. நம்ம 100 பேர் சேரும்போது என்ன நடக்குது? இங்க 39,000 மாறுமா இல்லையா? இந்த ஒரு ஐடியும் மறுபடியும் மறுபிறப்பு நடந்துகிட்டே இருக்கும்போது, இதுல வந்து இன்ஃபினிட்டி அப்படிங்கிற ப்ராசஸ் ஒர்க் ஆகுது. இப்ப இந்த இன்ஃபினிட்டிங்கிறதுக்கு என்ன அ அ பதில் அப்படின்னா, இன்ஃபினிட்டினாலே முடிவில்லாததுன்னு அர்த்தம். சோ முடிவில்லாத அளவுக்கு நம்மளுடைய தொகை என்பது பகிரப்பட்டுக்கிட்டே இருக்கும். மறுபிறப்பு நிலைகள் என்பது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். ஒரு அணு பிளவு நடக்கும்போது, அதாவது நம்ம அணுக்கரு சக்தி இருக்கு இல்லையா? அத பிளக்கும்போது சக்தி உருவாகும். ஒரு முறை ஸ்டார்ட் பண்ணிட்டா, அத யாரும் நிறுத்தவே முடியாது. அது நடந்துகிட்டே இருக்கும். சோ அத ரியாக்டர் மூலமாக அதனுடைய வேகத்த குறைக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் டெக்னிக்கலா சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய ஒரு ஐடி இந்த ஒரு ஐடி $50 ஆக்டிவ் டோனர் பயணத்த ஆரம்பிக்கும்போது, ஸ்பேஸ் 1ல இருந்து அதனுடைய ஃபார்வர்ட் டிராவல் நான் இங்க வரையிறேன். ஃபார்வர்ட் டிராவல் என்பது ஸ்பேஸ் 1ல இருந்து 2, 3, 4, 5 நோக்கி இந்த மாதிரி நகரும். நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இல்லையா? இந்த பகிர்வு நடக்கும்போதே என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத இந்த பேஜ்ல நாம இன்னைக்கு கிளியரா தெரிஞ்சுக்க போறோம். இது ஒரு ஃபார்வர்ட் டிராவல். ரைட்டுங்களா? இந்த ஃபார்வர்ட் டிராவல் நடக்கும்போதே கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆரோ கீழ் நோக்கி போய் திருப்பி ரிவர்ஸ் டைரக்ஷன் குடுக்கப்பட்டிருக்கு. இத என்ன சொல்லுவோம்? இத வந்து ரிவர்ஸ் என்ஜினியரிங். இத வந்து என்ன சொல்லலாம்? ரிவர்ஸ் ப்ராசஸ். இத என்ன சொல்லியிருக்கு? இங்க என்ன சொல்லியிருக்கு? டெக்னிக்கல் வேர்ட்ஸ் என்ன கீழ குடுத்திருக்கு பாருங்க. The algorithm, the intelligent algorithm space loop automatically fills the space matrix positions in both forward and backward directions. இங்க கொடுக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா? இத நம்ம கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும். Maintaining a consistent and symmetrical balance. Consistent and symmetrical balance of 5 space matrix. இந்த ஸ்ட்ரக்சர வந்து நாம பில்ட் பண்ணல. ஸ்பேஸ் 2 டூ ஸ்பேஸ் 5 மட்டும் முழுமையா யாருக்கு அந்த வாய்ப்ப குடுத்திருக்கிறோம்னா, இங்க உட்கார்ந்திருக்காங்க பாருங்க 2 பேர். இங்க ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு, இங்க ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு. ஒருத்தர் ஃபார்வர்ட பாத்துக்கிறாரு, இன்னொருத்தர் ரிவர்ஸா பாத்துக்கிறாரு. இப்ப இந்த 2 லூப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பேஸ் லூப் தான் நமக்கு இந்த இடத்துல ஆழமான மற்ற விஷயங்கள 100% அவங்களே பாத்துக்கிறாங்க. நமக்கு எந்த கடமையும் இல்ல. அப்ப இங்க என்ன சொல்லியிருக்கு இந்த சிஸ்டம் என்ன சொல்லியிருக்குன்னா, என்ஷூரிங் எவ்ரிஒன் ரிசீவ்ஸ் அன்லிமிட்டட் மேட்ரிக்ஸ் டொனேஷன் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கு. என்ஷூர்ன்ற வார்த்தை உறுதிப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரைட்.
இப்ப இந்த இடத்துல ஸ்பேஸ் 1ல இருந்து ஸ்பேஸ் 5 வரைக்கும் நம்மளுடைய பகிர்வு என்பது எப்படி நடக்குது? 5/3 மேட்ரிக்ஸ் ஆக நடக்குது. இது எல்லாருக்கும் தெரியும். பிளான்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல 5, 25, 125 அப்படிங்கிற 3 ஸ்ட்ரக்சர்ல 2வது இருக்கக்கூடிய இந்த 25ல 10 தொகை. முதலாவது 5 அல்லது 3 அப்புறம் 3வது 5. இந்த 10 தொகை எங்க போகும்? PIF வாலெட்டுக்கு போகும். இப்ப இந்த PIF வாலெட் வந்து ஸ்பேஸ் 1ல இருந்து 2 இருக்கு, 3ல இருக்கு, 4ல இருக்கு, 5 வரைக்கும் 5 இடத்துலயும் இருக்கு. அந்த 5 இடத்துலயும் இருக்கக்கூடிய ஸ்பேசஸ்ல இருந்து வரக்கூடிய 5 பகிர்வு தொகை இருக்கு இல்லையா? இப்ப ஸ்பேஸ் 1ல எவ்வளவா இருக்கும்? 2வது லெவல்ல எத்தனை வருது? 25%. அதாவது $1,200 இல்லையா? இந்த $1,200 ஸ்பேஸ் 1ல அப்படின்னா, இதே தொகை $1,200 இன்டு 10 தொகை தானே இங்க சொன்னேன். 10 தொகை அப்படின்னா $125 PIF வாலெட்டுக்குள்ள வரும். ரைட்டுங்களா? இப்ப இதே மாதிரி 5 மடங்கு அதிகம் எங்க வரும்? ஸ்பேஸ் 2 உடைய PIF வாலெட் அப்படிங்கிறது காமனா ஒரே வாலெட் தான். PIF வாலெட்ங்கிறது ஒரே வாலெட் தான். இங்க இருந்து வரக்கூடிய தொகை $125 இருக்கும் பட்சத்துல ஸ்பேஸ் 2ல இருந்து வரக்கூடிய தொகை இருக்கு இல்லைங்களா? அது வந்து 5 மடங்கு அதிகமாக இருக்கும். அப்ப $625 அது இருக்கும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 665 இன்டு 5 மல்டிபிள் ஆக ஸ்பேஸ் 3ல இருந்து PIF வாலெட்டுக்குள்ள வரும். அப்புறம் ஸ்பேஸ் 4, ஸ்பேஸ் 5. இப்ப நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் 2லயே வந்து 12 இன்டு 5 அங்க என்ன ஆகுது? $125. $125 ஸ்பேஸ் 2ல இருந்து வரும்போது பாத்தீங்கன்னா $625 மாறுது அப்படின்னு சொன்னோம். இப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது? ஒரு சிலருக்கு மனம் இல்ல. எங்க PIF வாலெட்டுக்குள்ள பணம் வந்திருக்கு. அத பயன்படுத்த மனம் இல்லை. ஏன்னா இது ஐடியாக மட்டுமே கொடுக்க முடியும். நம்ம தான் யாரையுமே பார்க்கிறது இல்லையே. யார்கிட்ட போய் சொல்றது? அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரீ ஐடி குடுக்கலாம். அல்லது யாருக்காவது உதவி செஞ்சுற மாரி நம்ம ஆரம்ப கட்டத்துல அவர் பணம் குடுத்தா கூட, நம்மளுடைய டைரக்ட் மெம்பர்ஸ்க்கு அந்த பணத்த பயன்படுத்தி ஐடியாக மாத்த முடியும். உங்க ஐடில PIF வாலெட்ன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்குள்ள தொகை இருந்தா கண்டிப்பா பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது இந்த இடத்துல குறிப்புல இருக்கு. ஆனால் இந்த இடத்துல பாருங்க PIFன்னு போட்டிருக்கிற இடம் இருக்கு இல்லையா? இந்த இடத்துல ஸ்பேஸ் 1க்கும் ஸ்பேஸ் 3க்கும் இது சப்போர்ட் பண்ணுதுன்னு போட்டிருக்கு. அப்ப மீதி இடங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதா? கண்டிப்பாக பண்ணாது. ஏன்னா PIF வாலெட் 2 இடத்துல ஆக்ஸலரேட்டரா புஷ் பண்ணி தள்ளி விடுது. எல்லா புது வாலெட்டையும் எங்க தள்ளி விடுது? ஸ்பேஸ் 5 நோக்கி போன்னு தள்ளி விடுது. PIF வாலெட் என்ன பண்ணுது? ஸ்பேஸ் 1ல 2 ஐடியாக இருக்கு. ஸ்பேஸ் 2ல $125 அப்படிங்கும்போது இங்க $625 வரும்போது என்ன நடக்குது? $625 நீங்க உடனடியாக பயன்படுத்த முடியுமோ முடியாதோ இந்த PIF வாலெட் என்ன பண்ணுதுன்னா, உங்களுடைய ஃபண்ட ஸ்பேஸ் 2 உடைய அப்கிரேட் வாலெட்ல கொண்டு போய் போட்டுருது. எப்ப போடுது தெரியுங்களா? $500க்கு மேல நீங்க சேர விட்டுட்டீங்க. நீங்க பயன்படுத்தாம அப்படியே விட்டுட்டீங்க. PIF வாலெட்ல நீங்க கண்டுக்கவே இல்ல. அங்க $500க்கு மேல சேருது அப்படின்னா, அந்த ஃபண்ட் என்ன பண்ணும்? உங்களுக்கு $55 மட்டும் அந்த வாலெட்ல மீதிய தங்க வச்சுட்டு, மீதி இருக்க தொகைய தூக்கி என்ன பண்ணுது? நான் 2வது ஸ்பேஸ்லயே $625 வரும்னு சொன்னேன் இல்லையா? $625 வரும்போது 500க்கு மேல இருக்கக்கூடிய அந்த தொகைய $55 மட்டும் அங்க வச்சுட்டு மீதிய தூக்கி எங்க பண்ணுதுன்னா, ஸ்பேஸ் 2 ஓட அப்கிரேட் வாலெட்டுக்கு கொண்டு போயிருது. ஸ்பேஸ் 2 ஓட அப்கிரேட் வாலெட்டுக்கு அது போகும்போது என்ன நடக்குது? ஸ்பேஸ் 2ல அப்கிரேட் நடக்கிறதுக்கு ஸ்பேஸ் 3 ஓட அமௌண்ட் நமக்கு தேவை. எவ்வளவு தேவை? ஸ்பேஸ் 3ல நமக்கு $1250 வந்து ஸ்பேஸ் 3க்கு போறதுக்கு வேணும். அப்ப இந்த $500 என்பது ஸ்பேஸ் 2 உடைய அப்கிரேட் வாலெட்டுக்கு வருது பாருங்க. அங்க வந்து சேர்ந்துருது. ஏற்கனவே கொஞ்சம் அந்த தொகையில வந்து சேரக்கூடிய அப்கிரேட் வாலெட்ல சேரக்கூடிய தொகையோட இந்த $500 பிளஸ் சேரும்போது என்ன நடக்குது? 1250 எப்ப ரீச் ஆகுதோ, அப்ப நம்மளுடைய வாலெட் என்பது ஸ்பேஸ் 2ல இருந்து ஸ்பேஸ் 3க்கு வர்றதுக்கு உதவி செய்யுது. இப்ப புரியுதுங்களா? PIF வாலெட் வந்து நமக்கு அப்கிரேடுக்கும் உதவி செய்யுது. நீங்க கண்டுக்காம விடுற ஒரு தொகை PIFல சேர்ந்தாலும் கூட, இந்த தொகை அங்கேயே தூங்காம ஒரு குறிப்பிட்ட தருணத்துல $500 ரீச் பண்ணும்போது, அது ஸ்பேஸ் 3 உடைய அப்கிரேட் ப்ராசஸ்க்கு உதவி செய்யுது அப்படிங்கிறத இங்க டினோட் பண்ணப்பட்டிருக்கு. சரிங்களா? இத புரிஞ்சுக்கலாம். ரைட். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இது கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். நீங்க அந்தந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா புரியும். அடுத்ததா ஸ்பேஸ் 1ல இருந்து 2, 2 to 3, 3 to 4, 4 to 5 நம்ம போறதுக்கு 3வது லெவல்ல 125ல முதல் 10 பொசிஷன் முதல் 10 இப்ப எக்ஸாம்பிள் ஸ்பேஸ் 1ல கடைசி இருக்கக்கூடிய ஒரு 125 பொசிஷன்ல ஒரு ஐடிக்கும் $25 கிடைக்கும் நமக்கு தெரியும். இது 10 தொகை ஒண்ணு சேருது. 10 தொகை ஒண்ணு சேர்ந்தா எவ்வளோ? $250 வந்து அந்த இடத்துல சேரும்போது, அப்கிரேட் வாலெட்ல சேரும்போது, நேரடியா உங்களுடைய ஐடி வந்து என்ன நடக்குது?
ஸ்பேஸ் 2க்கு குவாலிஃபை ஆயிருது இல்லைங்களா? இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்பேஸ்லயும் இருக்கு. அப்ப ஸ்பேஸ் 2லயும் அது தொகை வந்து 5 மடங்கு அதிகமா இருக்கும்போது, ஸ்பேஸ் 2ல வந்து 25க்கு பதிலா அங்க ஒவ்வொரு ஐடியிலயும் $125 வரும். அப்ப 10 தொகை என்ன நடக்குது? 1250 மாறும். அப்ப நம்ம ஸ்பேஸ் 3க்கு போயிரலாம். இப்படி இந்த தொகை என்பது அப்கிரேட் வாலெட்டுக்கு காமனான அப்கிரேட் வாலெட்டுக்கு வந்து சேரும். அப்போ அதன் மூலமா நம்முடைய ஐடி வாலெட் வந்து ஆட்டோமேட்டிக்கா 2, 3, 4, 5 எல்லாமே ஃபார்வர்ட் டிராவல்ல நடக்கும். இது அட்டானமஸ். நம்ம யாரும் அத வந்து கவனிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதுல வரக்கூடிய தொகை அங்க வந்த உடனே ட்ரிகர் ஆகி ஆட்டோமேட்டிக்கா அடுத்த ஸ்பேஸ் குவாலிஃபை ஆயிரும். நம்முடைய ஒரே நோக்கம், ஒரே கேள்வி என்னன்னா, நம்ம எப்படி இந்த இடத்த ஃபாலோ பண்றதுன்னா, ஸ்பேஸ் 1ல நீங்க மக்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு அஃபிலியேட் மெத்தட்ல நீங்க உங்களுடைய லிங்க பயன்படுத்தி எத்தன லட்சம் பேருக்கு வேணா வாய்ப்பு குடுக்கலாம். உங்க லிங்க் வழியா வரக்கூடியவங்க எல்லாருமே உங்க ஜீனியாலஜி 5, 25, 125 ஃபில் பண்ற மெத்தட்லயும், அவங்க வரும்போது மட்டுமல்ல, அவங்களுக்கு எப்பல்லாம் ரீஎன்ட்ரி நடக்குதோ, அப்பல்லாம் அந்த ரீஎன்ட்ரி எல்லாமே ஃபாலோ த ஸ்பான்சர் அடிப்படையில உங்களுடைய லிங்க் எங்க இருக்கோ, அந்த லிங்க தேடி வரும். அதன் மூலமா உங்க ஜீனியாலஜில எங்க காலியா இருக்கோ அங்க ஃபுல்லா ஃபில் பண்ணும். ஏற்கனவே ஸ்டார்டர் ஐடி உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருது. 5, 25, 125, 155 கம்ப்ளீட் ஆனோனே வருமானம் இருக்குமா இல்லையா? கண்டிப்பாக இருக்கும். தொடர்ந்து இருக்கும். எப்பவுமே இருக்கும். எப்படி? 155ல உங்களுக்கு 15 ரீஎன்ட்ரிய உருவாக்கி இருக்கும் இல்லையா? இப்போ ஒரு ஸ்டார்டர் ஐடில உங்களுக்கு 3450 கிடைச்ச உடனே, ஸ்டார்டர் ஐடி முடிச்சதுக்கு அப்புறம் ரீஎன்ட்ரி ஐடிகள்ல ஃபில் ஆக ஆரம்பிக்கும். உங்க டைரக்ட் எல்லாமே இங்க வந்து ஃபில் ஆகும். அப்ப இங்க 3450 கிடைச்ச மாதிரியே, உங்களுடைய ரீஎன்ட்ரிலயும் $3450 என்பது மேட்ரிக்ஸ் டொனேஷனாக உருவாகும். 1 மட்டும் இல்ல. 2, 3, 4, 5, 6ன்னு 15 ரீஎன்ட்ரிலயும் அது மாரி கிடைக்கும். அப்ப இங்க என்ன நடக்குது? இங்க நடந்த மாதிரியே 15 ரீஎன்ட்ரிய இந்த ஒரு ஐடி 15ஆ மறுபடியும் மாறுது. இந்த 2வது ஐடி மறுபடியும் 15ஆ மாறுது. 3வது மறுபடியும் 15ஆ மாறுது. 4வது இப்ப இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு மேஜிக் மாதிரி 15 வந்து 225ஆ மாறிருது. இத நீங்க கணக்கு போட்டு மாள முடியாது. அவ்ளோ பெரிய தொகை ஸ்பேஸ் 1லயே இருக்கு நமக்கு. இப்ப இத நம்ம வேகப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? லட்சோப லட்சம் மக்கள் வெளியில வாய்ப்பு தேடிட்டு இருக்காங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ் என்ன தெரியுங்களா? 21% வந்து பெண்மணிகள், தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெண்மணிகள் வேலை தேடிட்டு இருக்காங்க. வேலை இல்லாம இருக்கிறாங்கன்றது புள்ளி விவரம். இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட அந்த புள்ளி விவரம் ஷேர் பண்ணப்பட்டிருந்தது. சோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு நம்ம வாய்ப்பு குடுக்கிறது ஸ்பேஸ் 1ல நம்முடைய இன்வைட் லிங்க் மூலமாக இந்த ஜூம் வழியாக அவங்களுக்கு அந்த வாய்ப்ப நம்ம குடுக்குறோம். சரி குடுக்குறோம். இது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்பேஸ் 2, 3 எல்லாம் போகுது. போகும்போது என்ன நடக்குது? ஸ்பேஸ் 5 நோக்கி போகுது. ஸ்பேஸ் 5ல ஒரு காரணம் வந்து நமக்கு தெரிய வந்துரும். 5 அதுக்கப்புறம் 25, 125ன்ற 3வது ஸ்ட்ரக்சரும் இங்க இருக்கே. அப்ப ஸ்பேஸ் 5ல வரக்கூடிய அந்த 10 பொசிஷன் தொகை மிகப்பெரிய தொகையாச்சே. அது எங்க போகுது? இந்த டவுட் வந்திருக்கும். இந்த டவுட்டுக்கு இங்க ஆரோ பாருங்க. ஸ்பேஸ் 5ல இருந்து 2 இடத்துக்கு போகுது. முதல் ஆரோ ஸ்பேஸ் 2க்கு போகுது. 2வது ஆரோ ஸ்பேஸ் 3க்கு போகுது. இல்லீங்களா? அப்ப இது என்ன சொல்லுதுன்னா, இந்த அப்கிரேட் தொகை ஸ்பேஸ் 6 இங்க நமக்கு இல்ல. அப்ப அந்த தொகை நமக்கு வந்து என்னவா மாறுது அப்படின்னா, ஐடியாக ரீஎன்ட்ரியாக மாறுது. அப்ப இங்க அப்கிரேட்ல வரக்கூடிய தொகை 10 தொகையில முதல் 5 தொகை என்பது ஸ்பேஸ் 2வ புஷ் பண்ணி தள்ளி விடுது. இங்க வரக்கூடிய வாலெட்ஸ் எல்லாத்தையும் ரீஎன்ட்ரிய கொண்டு வந்து இங்க போட்டு, யாரெல்லாம் அங்க இடம் பிடிச்சிருக்காங்களோ அவங்கள எல்லாம் ஸ்பேஸ் 3ய நோக்கி தள்ளி விடுது. அப்ப ஐடிலாம் யாருடைய வாலெட்டும் அங்க காத்திருக்க முடியாது. போய்த்தான் ஆகணும். ஸ்பேஸ் 2ல இருந்து ஸ்பேஸ் 3க்கு கண்டிப்பா போய்த்தான் ஆகணும். அதே மாதிரி ஸ்பேஸ் 3க்கு வரும்போது, ஸ்பேஸ் 3ல இருந்து ஸ்பேஸ் 4க்கு போய்த்தான் ஆகணும். வேற வழியே இல்ல. வருமானத்த வாங்கி தான் ஆகணும். சோ அந்த மாதிரி இருக்கு இந்த சிஸ்டம். இந்த ஸ்பேஸ் 5ல இருக்கக்கூடிய அப்கிரேட் தொகை 10ல 5 தொகை ஸ்பேஸ் 2வ புஷ் பண்ணி தள்ளி விடுது. பல்வேறு ஐடியா நீங்க கணக்கு போட்டு மாள முடியாது. அத்தனை ஐடிகளாக மாறும். ஸ்பேஸ் 3லயும் அதே மாதிரி 5, 5 பகிர்வுகள். அப்ப மொத்தம் 10 பொசிஷனோட ஃபண்ட் வந்து அங்க வேஸ்ட் ஆகல. அது எங்க போகுது? நம்மளுக்கு ரீஎன்ட்ரியாக புஷ் பண்ணி நம்மள தள்ளி விடுது. எங்க தள்ளி விடுது? நம்ம வருமானத்தை நோக்கி அடுத்தடுத்த பெரிய பதிவுகள நோக்கி தள்ளுது. இப்போ அடுத்ததா நம்ம வந்து பேக்வர்ட் சிமெட்ரிக்கல்ல வரலாம். இந்த பேஜ்ல நம்ம பார்க்க வேண்டியது ஸ்பேஸ் 2ல. ஸ்பேஸ் 2ல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 15 ரீஎன்ட்ரிக்கு என்ன காரணம்? ஸ்பேஸ் 1ல 30 பொசிஷன் வழியாக வரக்கூடிய தொகை 30 இன்டு 25 மொத்தமா $750 ஸ்பேஸ் 1ல உருவாகுறதுனால தான் 15 ரீஎன்ட்ரி உருவாகுது நமக்கு. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸ்பேஸ் 1ல. இதே மாதிரி 30 பொசிஷன் என்பது ஸ்பேஸ் 2லயும் இருக்கு இல்லையா? அப்ப இந்த 30 எப்படி பிரிக்கப்படுது அப்படின்னா 10 பிளஸ் 20ன்னு பிரிக்கப்படுது. 10 பிளஸ் 20ல செல்ஃபா ஸ்பேஸ் 2ல இந்த ரீஎன்ட்ரி என்பது நம்ம எப்படி 15 ரீஎன்ட்ரி இங்க உருவாகுதுன்னு பேசினோமோ, அதே மாதிரி ஸ்பேஸ் 2ல 10 ரீஎன்ட்ரி நடக்கும். எப்படி?
இந்த 20 தொகை வழியாக மட்டுமே. அதே மாதிரி இங்கேயும் 10 ரீஎன்ட்ரி நடக்கும். இங்கேயும் 10 ரீஎன்ட்ரி நடக்கும். இதுவும் 10 ரீஎன்ட்ரி நடந்துகிட்டே இருக்கும். இது எந்த இடத்துலயும் யாருக்கும் எந்த விதமான ஐயமும் வேண்டாம். நீங்க வந்து இங்க எப்படி 15 ரீஎன்ட்ரி நடந்துகிட்டே இருக்கோ, 15 225 மாறுது, 225 3375 மாறுதோ, இது மாதிரி போயிட்டே இருக்கோ, இங்கேயும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா 10 100 மாறும், 100 1000 மாறும், 1000 10,000 மாறும். இப்படி போய்க்கிட்டே இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி, இங்கேயும் அதே மாதிரி, இங்கேயும் அதே மாதிரி. கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா தலை சுத்தும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ரீஎன்ட்ரி மூலமா இங்க புஷ் நடக்குது. அப்போ இங்க நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா 10 பிளஸ் 20 30 வந்து எப்படி பிரிச்சிருக்குன்னு சொன்னேன். 10 பிளஸ் 20 அப்படின்னு பிரிச்சிருக்கு. அப்ப இந்த 20 தொகை மட்டுமே அங்க ரீஎன்ட்ரிய உருவாக்கும் போது, அப்ப இந்த 10 தொகை எங்க போகுது அப்படின்னா, ஸ்பேஸ் 2ல இருந்து 10 தொகை நமக்கு ஸ்பேஸ் 1க்கு வர்றத தான் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பேக்வார்ட் சிமெட்ரிக்கல்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ இப்ப ஸ்பேஸ் 2ல ஒருத்தருடைய ஐடி இந்த 30ல ஃபில் ஆகும்போது, அந்த 10 தொகை மூலமா அவருடைய ஸ்டார்ட்டர் டொனேஷன் $50 மூலமாக இந்த 10 தொகை என்பது 25 ஐடிகள உருவாக்கும். இப்ப எக்ஸாம்பிள் கண்ணன் எடுத்துக்கங்க. கண்ணன் ஸ்பேஸ் 2ல இந்த பொசிஷன கம்ப்ளீட் பண்ணி இந்த 30 தொகைகள உருவாக்கும்போது, நான் செயல்பாட்டு மூலமா உருவாக்கும்போது, இது ஆட்டோமேட்டிக்கா 25 கண்ணனாக அது ஸ்பேஸ் 1 எங்கெல்லாம் காலியா இருக்கோ அங்கெல்லாம் ஃபில் பண்ணும். அதே மாதிரி ஸ்பேஸ் 3 என்பது 5 மடங்கு அதிகம். அப்ப எண்ணிக்கையிலும் 5 மடங்கு அதிகமாகும் இல்லையா? 25ங்கிறது 125ஆக உயரும். யாரு ஸ்பேஸ் 3க்கு போறாங்களோ, அவங்களுடைய ஐடி ஸ்பேஸ் 1ல வந்து 125 ஐடி வந்து ஃபில் பண்ணும். இது ஒரு முறை அல்ல. ஒரே ஒரு ஐடிக்கு இந்த விஷயம் இருக்குன்னா, நமக்கு ஸ்பேஸ் 1ல இருந்து 15, 15, 15ஆ மல்டிப்ளை ஆகுற ஒரு ஐடியும் இது மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப என்னன்னா, ஒரு ஐடி ஸ்பேஸ் 2ல 25ஆ மாறும்போது, 15 ஐடிகள் இங்க ஒண்ணு ஒண்ணா டிராவல் ஆகி வரும்போது 15ம் 25, 25, 25ஆ மாறிக்கிட்டே இருக்கும். இது நீங்க வந்து உண்மையிலேயே முழுமையா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா தூக்கமே வராது. ஏன்னா, அந்த அளவுக்கு இதுல பொட்டன்ஷியல் இருக்கு. நம்ம நினைச்சோம்னா 6 மாதத்துல வாழ்க்கையில பெரிய அளவுல செட்டில் ஆகக்கூடிய ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்குள்ள இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்குவோம். அப்போ ஸ்பேஸ் 3ல இருந்து 125 பொசிஷன் 125 ஐடியாக வரும். ஸ்பேஸ் 4ல அதே மாதிரி 5 மடங்கு அதிகமா பார்க்கும்போது 625 ஐடி வரும். சரிங்களா? ஒரு ஐடியும் 625ஆ மறுபிறப்பு நடக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஸ்பேஸ் 5ல பாத்தீங்கன்னா 3125 ஐடி அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இது நிச்சயமா நடக்கும், நடந்தே ஆகும். ஆனா இதுவரைக்கும் நடக்கல. நம்ம வந்து உள்ள வந்து இதுவரைக்கும் இது நடக்கல. ஏன் நடக்கல? நாம அந்த கதை தான். அந்த காக்கா கதை தான். இந்த காக்கா கூழாங்கல்ல உள்ள போட்டுச்சு இல்லையா? அது மாதிரி கூழாங்கற்கள நாம இன்னும் சேகரிக்கல. நெறைய போட்டா தான் அந்த விஷயம் ட்ரிகர் ஆகும். இப்போ இதுக்காகத்தான் அட்சயம் மூலமாக நம்ம ஒரு என்ன பண்றோம்? ஒரு முயற்சிய செய்றோம். ஊர் கூடி தேர இழுக்கிறோம். அப்ப ஊர் கூடி தேர் இழுக்கிற பயணம் நடக்கும்போது, இங்க ஒருத்தர் ஒரு ப்ராப்பரான ஐடிய ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 3 மாதம் கழிச்சு, நம்ம இதெல்லாம் வேகப்படுத்தும்போது அவர் வரார். யாரோ ஒருத்தர் ஸ்பேஸ் 5ல போயி, இன்னைக்கு அவருடைய ஐடிய ஆட்டோ ட்ரிகரிங் நடக்குது. அப்போ 3125 ஐடி பொதன்னு ஸ்பேஸ் 1ல கொட்டுது. கொட்டுறத ஆரம்பிக்கிறதுக்கு 1 செகண்டுக்கு முன்னாடி இந்த புதிய நபர் ஐடி போடுறாரு. போட்ட அடுத்த செகண்ட் அவருக்கு கீழ 5 ஃபில் ஆயிருக்கும், 25 ஃபில் ஆயிருக்கும், 125 ஃபில் ஆயிருக்கும். இந்த 3 இடத்துலயும் 155 இடத்துலயும் ஒரே நபர் இருப்பாரு. அது யாரு? இந்த இடத்துல ஸ்பேஸ் 5ல யாரு ரீஎன்ட்ரி ப்ராசஸ்ல 3125ஆ வர்றாரோ, அவருடைய ரீஎன்ட்ரி இந்த இடத்துல வந்து ஃபில் ஆகி கொட்டியிருக்கும். இந்த புதிய நபருக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா இப்பதான் ஐடி போட்டோம். மேட்ரிக்ஸ் டொனேஷன்ல மட்டும் $3450 கிடைச்சிருக்கு அப்படிங்கிற அந்த ஆச்சரியத்த அவர் பார்க்கக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை. ரொம்ப சீக்கிரமா வரப்போகுது. அப்ப இவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவத்த நம்ம குடுத்திருக்கு அப்படின்னா, இந்த ஒரு நபருக்கு 155 மட்டுமல்ல. ஏன்னா, இது 3125 ஐடி. இந்த 3125 டிவைட் பை 155 பொசிஷன் இருக்குல்ல. 155 தானே ஒருத்தருக்கு தேவைப்படுது. இதால டிவைட் பண்ணீங்கன்னா 20 பேருக்கு இது மாதிரி குடுப்பார். 20 முறை ஃபில் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த புதிய நபருக்கு மட்டுமல்ல, இதே மாதிரி ஒரே நாள்ல 20 பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும். 20 பேர் $3450 இந்த ஒரே ஒரு நபர் ஸ்பேஸ் 5ல நடக்கக்கூடிய ஒரு முயற்சி மூலமாக இது நடக்குது. அப்ப எவ்வளவு பெரிய மேஜிக் பாருங்க. நம்ம எத்தனை பேர் இங்க இருக்கிறோம்? 56 பேர் இருக்கோம். 56 பேருமே ஸ்பேஸ் 5ல இன்னைக்கு நம்மளுடைய ட்ரிகர் நடக்குதுன்னா, 56 இன்டு 3125ன்னு கணக்கு போட்டு பாருங்க. 3100 இது நடக்குமா அப்படின்னு கேட்டா, இது 10% ஒரு நாள் நிச்சயமா நடக்கும். இங்க 56 மட்டுமல்ல. 500ஆ இருக்கலாம், 1000ஆ இருக்கலாம், 1,00,000 கூட இருக்கலாம்.
அது அத்தனை முறை உங்களுக்கு 3125 முறையா மல்டிப்ளை ஆகும்போது இந்த உலகத்தையே காப்பாற்ற முடியுமா இல்லையா? எல்லாருடைய வாலெட்லயும் ஒரு பெரிய மழை போன்ற வாய்ப்பு உருவாகுமா இல்லையா? இதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த ஒரு பவர் இந்த சிஸ்டம்குள்ள இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம ஷேர் பண்ணி இந்த 6 மணி 30 நிமிஷத்துல என்னுடைய ஷேரிங்கை நான் இந்த இடத்துல நிறுத்துறேன். நிச்சயமா இந்த ஆராய்ச்சி என்பது நமக்கு தேவை. ஹைஃபை ஸ்பேஸ் உடைய பிளானை நம்ம உள்வாங்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமா ஒரு மிகப்பெரிய ஒரு புரிதல் நமக்கு வந்துரும். அதோட சேர்ந்து இந்த ஒண்ணு போதும் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு அப்படிங்கிறத நம்ம உறுதியா எடுத்துக்குவோம். விவேகானந்தர் அவர்களுடைய வார்த்தையும் அதுதான் சொல்லுது. ஒண்ணே ஒண்ணு வாழ்க்கையில ஒரு கொள்கையை எடுத்துக்கங்க. அந்த ஒரு கொள்கையை வாழ்க்கையா மாத்திருங்க. நிச்சயமா நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. அதே கருத்தை முன் வச்சு என்னுடைய ஷேரிங்கை நான் ஸ்டாப் பண்றேன். நன்றி.